வணக்கம். இன்னும் கொஞ்ச நாள்ல கன்னியாகுமரிங்கிற ஒரு மாவட்டமே இருக்காது. ஏன்னா, அந்த கன்னியாகுமரியை அழிக்கிற வேலையை நம்ம தமிழ்நாடு அரசு பண்ணிருச்சு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐஆர்இஎல் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த கார்ப்பரேட் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவோட வளர்ச்சிக்குன்னு சொல்லிட்டு நம்ம கன்னியாகுமரியில இருக்க பீச்சில் இருக்கல மணல், அந்த மணலில் இருக்கிற வளங்களை எல்லாம் திருடுறது தான் அவங்களோட வேலை. அந்த வளங்களையும் அதுலேருந்து பிரித்து எடுத்துட்டு அவங்க அந்த பீச்சிலே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கொட்டிடுவாங்க. அந்த கொட்டினதுக்கப்புறம் அந்த மணலில் எந்த சத்துமே இருக்காது. அது எல்லாமே நாளைக்கு கடல் தண்ணி வர 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 அப்படியே கடலுக்குள்ளே போயிடும். இதனால என்னென்ன பாதிப்புனா, கடல் தண்ணி ஊருக்குள்ளே வந்துடும். அடுத்து என்ன நடக்கும்னா, இந்த வளங்களை எல்லாம் பிரித்து எடுக்கும்போது என்ன நடக்கும்னா, காற்றுல நச்சுக்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும். இதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னா, அடுத்து பிறக்க போகிற குழந்தைங்க எல்லாமே ஊனமாக பிறக்க ஆரம்பிச்சிடும். அங்கே காற்றுல சுவாசிக்கிற எல்லாத்துக்கும் புற்றுநோய் வந்துடும். அது அந்த மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, சுற்றி ஒவ்வொன்றா பரவ ஆரம்பிச்சிடும் காற்றுல. அப்போ இவ்வளோ பாதிப்பாக இருக்க ஒரு திட்டத்தை எதுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாங்க இந்த டைமில்? இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் கொண்டு முடிச்சு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு எடுக்கிறதுக்குள்ள டைம். இப்போ இந்த கவர்மெண்ட் டிவிகே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எதுக்காக இப்படி பண்ணோம்? மக்களோட நலனை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்களா? கன்னியாகுமரியில் ஆல்ரெடி குவாரியாக தோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு 3 மாதம் தடை பண்ணாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது ஏன் அந்த 3 மாதம் குவாரியெல்லாம் தடை பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா குவாரியை தடை பண்ணால் தான் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற இதில் தான் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்காக எவ்வளோ நிலம் ஒதுக்கியிருக்காங்கன்னா, 3000 ஏக்கர் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 3000 ஏக்கருங்கிறது எவ்வளோ பரப்பளவு இருக்கும்? ஒரு பீச் ஃபுல்லாகவே மணலை எடுத்து அதை ஃபுல்லாக சலித்து அதோட வளங்களை எடுத்து திருப்பி அதே இடத்துல வெறும் மணலை மட்டும் கொட்டிடுவாங்க. அப்புறம் அந்த மணலை கொட்டி என்ன பிரயோஜனம் இருக்குது? வளத்தை மட்டுமே எடுத்துக்கிறீங்க. அதில் எடுக்கிற வளங்கள்லாம் நீங்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துகிறேன்னு சொல்லி கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் தான் எடுத்துகிட்டு இருக்கான். இது இந்தியாவோட வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவோட வளர்ச்சி இல்லை. இந்தியாவோட வளர்ச்சினா இந்தியாவில் எவ்வளவோ பீச் இருக்குது, அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஏன் தமிழ்நாட்டு மட்டும் எல்லா கார்ப்பரேட் கம்பெனியோட டார்கெட்டாக இருக்குது? இன்னைக்கு இந்த விஷயம் கன்னியாகுமரியில் நடக்குது, நாளைக்கு எங்கே நடக்கணும்? எல்லா மாவட்டத்திலையும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். எல்லா மாவட்டத்திலையும் கார்ப்பரேட் கம்பெனி தான் முன்னாடி நிற்பாங்க எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு இந்த அரசியல் கட்சிகள்லாம் எப்படின்னா, மக்களுக்கான சேவையை பண்ணாமல் கார்ப்பரேட்டுக்கு உண்டான சேவையை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கு.